நாமம் மயப்படுவதாக. மாதத்தின் 3வது ஓய்வு நாளை கத்தராசித்தருடைய கத்த நோக்கி நாம் செபித்து இந்த ஆராதனை ஆரம்பிக்கலாம். நம்மிடத்தில் இருக்கிற திரு சகாயராஜி அவர்கள் இந்த நாளிலே இந்த ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கிருபையும் இருக்குவதனால தகப்பனே, நல்ல மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளை தேவன் தாமே ஆஸ்வதிக்கும்படியாக, வழிநடத்தும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அப்பா ஆவியானவரே, எங்கள் மேல் அசைவாடுபடியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாக காணப்படுகிற வானமனத்துக்கு பொல்லாத ஆவிகளையும் அந்தகார பிசாசுகளின் தேவன் இயேசுவின் நாமங்களை கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அசைவாடுபடியாக ஜெபிக்கிறோம் என்று ஒரு விசை தகப்பனே, ஒவ்வொரு மேலும் பிரசன்னம் காணப்படட்டும் ராஜா. தடைப்பட்ட மக்களை சீக்கிரமாக உடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இடம் கொள்ளாமல் ஓட்டும் ஆண்டவரே, நிரம்பும்படியாக, நாளையும் நிரம்பும்படியாக ஆண்டவரே, உடைய ஆளுகைக்குள்ளாக வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க ராஜா. துதி ஆராதனை பகுதி ஆசீர்வதிங்க. தேவ செய்தி ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நன்றி ராஜா. ஆண்டவரே, அப்பா, கடந்த நாட்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதனால ஒருவடத்தின் ஆவியங்களுக்கு ஊற்றுப்படும்படியாக இங்கே எடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆமென்று பதில் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதிக்க, பாட, உம்மோடு உறவாட, மகிழ ஆண்டவரே இந்த நாளை தந்த மீண்டும் ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தர் ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆண்டவரே, நம்பிக்கையுடைய சிறகுகளை அரணுக்குள் திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீர்கள். விதமாக இன்றைக்கு ஒரு இரட்டிப்பான நன்மை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆசீர்வாதத்துடன் திகழும்படியாக ஆண்டவரே, யாவரும் ஆண்டவரே ஒரு மனமகிழ்ச்சியாக காணப்படும்படியாக இந்த நாளை தந்ததற்காக மீண்டும் ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிகளை மகிமையாக உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக அனைவரும் அமையும் என்று 9வது பாடலை நாம் பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவத நேராய் கண்களை ஏறெடுப்பேன் இந்த பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த எனக்கு வருமே Amen.
நாம் நீண்டமாக மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீத புஸ்தகம் 46வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். நம்மத்தில் இருக்கிற சகோதரி மோனிகா முதலாவது வாசிப்பாங்க. ஓய்வு நாள் ஆராதனைக்காக மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கத்தினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். ஒரு நதியும் உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே வாழ்க்கெடுப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்திகளை வந்து பாருங்கள். அதன் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் முழங்கால் படித்து கொஞ்ச நேரம் தேவனை நாம் ஆராதிக்கலாம். நம்மிடத்தில் இருக்கிற ராம்ஸ்டாங்கை அவர்கள் இந்த துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே ஆராதனை செய்வோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அந்த 3வது ஓய்வு நாளிலும் கூட நீங்கள் வீட்டிலே இருந்து யூடியூப் மூலமாக இந்த நாளிலே ஆராதனையிலே நீங்கள் பங்கு கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கொரோனா வைரஸ் மூலமாக இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் கலக்கமுற்றிருந்த போதிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் அவருக்காக வாழ்கிறபடியினாலே ஆண்டவர் நம்மை விட்டு விலகுறதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறபடி அவர் நம்மை நடத்துவார். எல்லா சூழ்நிலையும் சீக்கிரமாக மாறி போகும் என்கிறதான அந்த நம்பிக்கையும் விசுவாசம் நமக்கு உண்டு. ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கிற யாவரும் அங்கங்கே நீங்கள் எழுந்து நின்று உடைய கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் நாம் இந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். அவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவர் நம்மையோடு கூட இருப்பார், நம்முடைய குடும்பத்தின் மக்களோடு கூட இருப்பார். சபையின் ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்கள் இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி முடிந்தவர்கள் எழும்பி நின்று நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க முடியாது, துதிக்க முடியாது. நம் ஆண்டவருக்கு நன்றி செல்கிறதான ஒரு வேளை எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஒரு தேவன், நீங்களோடு கூட இருக்கிற ஒரு தேவன், நாம் விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று யோசுவாவோடு கூட சொன்ன தேவன். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேமிப்போம் என்று யோசுவா சொன்னது போல யோசுவா குடும்பத்தை போகிற குடும்பங்களை இந்த நாள் வரை நீர் பாதுகாத்து வந்தீரே. நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாவரும் வாய்களை திறந்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திர பலியாகி
ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் இந்த வேளையில செலுத்தபடியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். வேதம் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்களை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்ம சொல்லுவோம். இருள் சூழும் காலங்களில ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவருடைய பிள்ளையாயிருக்கிற நாமம் ஆண்டவருக்காக சாட்சிகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். தீரமுண்ட வாசல் அடைக்கலமும், நொறுங்குண்ட மனதாய் நின் செல்வாயாம். தீரமுண்ட வாசல் அடைக்கலமும், நொறுங்குண்ட மனதாய் நின் செல்வாயாம். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தரிசு நிலங்கள் அநேகமுண்டு, பெற்றோரியும் வருவேன். தரிசு நிலங்கள் அநேகமுண்டு, பெற்றோரியும் வருவேன். பரிசாக அளித்திட அன்பினால் எழுந்து சொல்வேன். பரிசாக செல்வயா நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாயிருக்கிற மத்தியிலும் நாங்கள் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்கிற மக்களாம், அன்பை பற்றி சொல்கிற மக்களாம், எல்லா சூழ்நிலையும் விசுவாசத்துல நிலைநிற்கிற மக்களாம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை வந்தால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரிக்க ஆகாது என்று சொல்லி நாங்கள் தைரியத்தோடு கூட முன்னேறி செல்கிற மக்களாய் கர்த்தரை மாற்றுகிறார், இடங்களை மாற்றுகிறார். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. துன்பமான வேலையை மத்தியில் இன்பமான வேலையில் ஆண்டவரே, கஷ்டமான பாதையில நாங்கள் நடந்து வந்தாலும், கண்ணீரின் மத்தியிலே நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, இயேசு என்னோடு இருக்கிறேன் ஆண்டவரே, அவரே என் கண்மலை, என் கோட்டை ஆண்டவர், என் இயேசுவே என்று சொல்லி நாங்கள் பாடுகிற வண்ணமாக ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் என்ன துன்பமான சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை பற்றிக் கொள்கிறவர்களாய், உண்மை கனம் பண்ணுகிறவர்களாய், உண்மை பிடித்துக் கொள்ளுகிறவர்களாக, உமக்காக வாழக்கூடியவர்களாக கர்த்தரை மாற்றுகிறாக. ஆண்டவரோடு நல்ல நேரம் செலவிட முடியாது இந்த நல்ல நாட்களை நீ தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்கள் குடும்பத்தோடு கூட இருந்து தேவனை ஆராதிக்க முடியாத கிருபைகளை நீ தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓவனிலை நடத்துவீராக. யூடியூப் இதை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தில் ஆண்டவரை மக்களோடு கூட பேசும் இருதயத்தோடு கூட ஆண்டவரை இருப்புகிறாக. ஹல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படுவதாக. உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. துன்பமான வேளையிலே ஹல்லேலூயா, துன்பமான வேளை, இன்பமான வேளை, கஷ்டமான பாதையோ, கனிவான நேரத்தோ, என் இயேசு என்னோடு இருக்கின்றாரே. அவரே என் கண்மலை, என் பிள்ளையோமானா, எந்த எந்த
சாதிடுவே அவரினால் என்றும் சாதிடுவே. தகப்பனே, இந்த நாளிலே நம்ம யாரும் சபை மக்கள் யாரும் விசுவாசிகள் யாரும் உண்மையே நாங்கள் சார்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த கொரோனா வைரஸ் மூலமாய் யாரெல்லாம் ஆண்டவர் வேதனைப்பட்டிருக்கிற மக்களுக்கு அப்படி நினைவு கொடுக்கிறோம், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நேரத்தை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவா. தொடர்ந்து நாங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் நாங்கள் தொடர்ந்து ஜெபி தேவனுடைய நாமத்தை எப்பொழுதும் உயர்த்துகிற மக்களாக என்னை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி எல்லா துதியும் எல்லா கனமும் புகழ் ஆராதனையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலே மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உண்மையாகவே வீட்டில் இருந்து கொண்டு கர்த்தரை யூடியூபின் மூலமாக தேவனை ஆராதிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலே ஆலயம் சீக்கிரத்தில் திறக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கொடிய நோய், கொள்ளை நோய் நம்ம தேசத்தை விட்டு கடந்து போக வேண்டும். ஏற்கனவே மாறும்படியாக தனிப்பட்ட ஜபத்தில் செபத்துக் கொள்ளும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பதாக நாம் ஒரு வசனத்தை வாசித்துட்டு நாம் தேவ வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். எனக்கு அன்பான தேவத்தின் பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இந்த உலகமே வியாதி மூலியமாக, கொலை நோய் குறைகள் மூலியமாக மாட்டிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில நாம் பார்க்கிறோம். ஆகவே இதனாலே தேவ சமூகத்தை நான் காத்திருக்கும் போது தேவனுக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தை மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீ கெஞ்சி ஜெபம் செய் என்ற தலைப்பிலே உங்கள் மத்திய நான் கர்த்தருடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ ஜெபங்கள் இருக்கிறது. நாம் எத்தனையோ ஜெப முறைகளை நாம் வைத்து ஆண்டவர் சமூகத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது ஒரு சிலர் கூடி ஜெபிப்பார்கள், ஒரு சிலர் எப்போ நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் ஜெபிப்பார்கள். ஆனால் இந்த கெஞ்சுதல் ஜெபம் என்பதை ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஏறெடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கெஞ்சுதல் ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிறவர்களா இருக்கிறார். இந்த கெஞ்சுதல் ஜெபம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவர் எப்படி நமக்கு அந்த பதிலை, அந்த ஜெபத்துக்கு பதில் தருகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவது வேதத்தில் பார்க்கிறோம். மனாசே என்ற தேவ பிள்ளை, அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அவனுடைய தகப்பன் எசேக்கியா இருந்தபோது தேவனுக்கு முன்பதாக எல்லா காரியமும் செய்தான். வேதத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் வாசிங்க. 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. மனாசே ராஜாவான போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 2வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எனக்கு அன்பான தேவத்தின் மனாசே அவருடைய அரசாட்சியிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பொல்லாப்பை செய்தான் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு அந்த பொல்லாப்பை அவன் எப்படி செய்தான் என்றால், தகப்பன் அவன் இசைக்கியாவுடைய அந்த நல்ல இணக்கங்களை இவன் மாறிவிட்டான். காரணம் என்ன? இந்த இஸ்ரவேலிலே தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக தோப்பு, பாவமான காரியம், மற்றவர்களுக்கு விக்கிரகங்களை வைக்கும்படியாய் அவன் என்ன பண்றான்? அவன் விமர்சிக்கிறான். மற்றவர்களுக்கு அவன் உபதேசம் பண்ணுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் தகப்பன் செய்த காரியத்தை, நல்லதை அவன் செய்யாமல் பொல்லாப்பானதை செய்தபடினாலே தேவன் அவனை
உண்மையாகவே அசிரிய ராஜா மூலியமாக அநேக தண்டுகள் வந்து அநேக போர்ச்சவர்கள் வந்து அவனை படையெடுத்து அவனை சிறைப்படுத்திக் கொண்டு போனார்கள். காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளையாய் இருந்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனுடைய சன்னிதானத்திலே அவருக்கு பிரியமானதை காரியங்களை செய்யும் போது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் பொல்லாப்பை செய்யும் போது நமக்கு பிரச்சனை வருகிறது, பல தொல்லைகள் பல துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த மனாசே வாழ்க்கையிலே அவன் அரசாட்சியிலே அவன் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் பொல்லாப்பனை செய்தபடினாலே அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாறுதல் அவனுக்குள்ளே காணப்பட்டது. காரணம் என்னவென்றால் வெண்கல சங்கிலினாலே கட்டப்பட்டவனாய் காணப்பட்டான். வெண்கல சங்கிலினாலே கட்டப்பட்டவனாய் மாத்திரமல்ல, தேவனுடைய பொல்லாப்பை செய்தபடினால இப்படிப்பட்ட சூழ்நிலை அவனுக்குள்ளே வந்தது. காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும்போது, பாவ காரியங்கள் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில பல கட்டுகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த மனாசை போல இருக்காதபடி ஆண்டவர் சமூகத்துல அவன் எப்படி அவன் கடந்து போகிறான் என்று பார்க்கும்போது அந்த கட்டப்பட்ட நிலைமை கத்த நோக்கி அவன் கெஞ்சுகிறான். வேதத்துல வாசிக்கிறோம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தர் அஸ்திரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவர் நெருங்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினார். எனக்கு அன்பான தேவத்தின் பிள்ளைகளே, மனாசே தேவனுக்கு முன்பாக மிகவும் கெஞ்சி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடினாலே அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினான். கட்டுகளை கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடித்து மறுபடியும் எருசலேமுடைய அரசாட்சியை அவன் கையில் கர்த்தர் கொடுத்தார். இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றும் பொழுது திரும்பவும் மறுபடியும் கர்த்தர் சமூகத்தில் கெஞ்சும் போது கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை கொடுப்பார். 2வது மோசே மிரியாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக மோசேயை குறித்து அவங்க குறை சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அது முன்பதாக வேதத்தில் வாசிக்கும் போது எத்தோப்பிய ஸ்திரீயை அவன் திருமணம் செய்தபடினால அதை பார்த்து இவங்க பரியாசம் பண்ணபடினாலே தேவன் சமூகத்துல அது கடந்து போய் தேவன் அவன் மேல் கோபம் அடைந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3வதாக தேவ சமூகத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான தானி தன் தேசம் பாழாய் கிடக்கிறது. தன் தேசத்தில் இருக்கிற இந்த விக்கிரகம், தேசத்தில் இருக்கிறதான தேவனுக்கு பிரியமில்லாத பாவ காரியங்கள், விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே இந்த தானியை வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த தானி தேவ சமூகத்தை கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுவனாய் காணப்பட்டான். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை எப்படியாவது மாற்றுங்க, இந்த தேசத்தில் கண்கள் வைங்கப்பா, இந்த தேசத்தின் மேல் உங்களுடைய கிருபை வைங்க என்று அவன் கர்த்தரை நோக்கி செபிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கும் போது கர்த்தரிடத்திலே அவன் கெஞ்சுதலை குறித்து நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரகமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும் படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் அவருடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழா கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரை நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். எனக்கு அன்பான தேவத்தின் பிள்ளைகளே, தானியேல் தேவ சமூகத்தில் தேசத்திற்காக கெஞ்சுதலை குறித்து நாம் பார்க்கிறோம். தேசத்திற்காக கெஞ்சி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறது குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவனுடைய வாழ்க்கையில துன்பமோ துயரமோ நோயோ பலவீனங்களோ ஏது இருந்தாலும் கர்த்தரை சமூகத்திலே கெஞ்சும் போது அவர் மனம் பெறுகிற தேவனா இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கெஞ்சுதல் ஜெபம் கண்டிப்பா இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்கள் 3 நபர்களை குறித்து நாம் பார்த்தோம். மனாசே தன்னுடைய வாழ்க்கையில அவன் பொல்லாப்பு செய்தான், விட்டு விடாத தேவ சமூகத்தில் கெஞ்சினான், மறுபடியும் அரசாட்சியை கற்றுக் கொடுத்தார். 2வது மோசே தன்னுடைய சகோதரி செய்த அந்த ஒரு பாவமான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் அவரே
என்று கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்சினான். மறுபடியும் எப்படி குஷ்டரோகம் பிடித்தது தேவன் மோசேயுடைய கெஞ்சுதலுக்காக இறங்கி அவருடைய சகோதரிக்கு இருந்த அந்த குஷ்டரோகத்தை மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் செய்திருப்போம். உன் வாழ்க்கையில கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டோட சமூகத்தில் கெஞ்சும் போது உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி உணவுக்கு போகும், உன் பாவ காரியம் உணவுக்கு போகும். மூன்றாவது, தானியேல் தேசத்திற்காக இன்னைக்கு நம்முடைய தேசம் இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட விக்கிரக ஆராதனை நேசித்தனும் மற்ற எல்லாம் நிறைந்த தேசமா இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தர் சமூகத்திலே கெஞ்சி செபிக்க வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 66வது சங்கத்தில் 19வது வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் செபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். என் செபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார் என்று தாவீது சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலைகளிலே கர்த்தர் சமூகத்திலே உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உன் வாழ்க்கையில் துக்கங்கள், துயரங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்திலே கெஞ்சுதலோடு கூட நீ கேட்பாயானால் ஆண்டவன் கெஞ்சுதல் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற வாழ்த்துகிறோம். இந்த நாளில் இந்த யூடியூப் மூலமாக ஆண்டவரே இணையதளத்தின் மூலமாக நீ கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால சகோதரி சிறுப்பிள்ளை வாலிபுரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. என் சபையுடைய மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபையில் இருக்கிற எல்லா ஆண்டவரையும் கர்த்தர் ஆசீர்வாதமா இருக்கு. கர்த்தர் வசிங்கப்பா. யாரெல்லாம் கஷ்டத்தோடு கூட கல்யாணத்தோடு கூட இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தரை பிரதான கிருபையினால் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. மறுபடியும் ஆண்டவரே இந்த சமூகத்தில் வருகிறோம். சீக்கிரத்திலே எங்களுடைய தேசம் இயல்பெல்லாம் மாற்றணும். அந்த தாமி நாளை கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைப்படி ஆண்டவரை நீ கெஞ்சி கர்த்தருடைய ஜெபத்தை செய்ய வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டு சமத்தை நான் நோக்கி கெஞ்சல் ஆண்டவர் நோக்கி நாம் செபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். நாம் எப்போது கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறோமோ அந்த கெஞ்சுதலுக்கு கர்த்தர் மனம் பெறுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வாழ்க்கையில கூட உங்க கெஞ்சுதலுக்கு கர்த்தர் மனம் பெருகி எல்லாவற்றையும் செய்ய கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். உண்மையாகவே நாளை நம்மோடு கூட எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை எடுக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பிரச்சனாவை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிற்கும் தேவ சமாதானம் சகல ஆசீர்வாதம் இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட எப்போதும் இருந்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.